நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம சென்ற வகுப்பிலே 16வது குறட்பாவை உயிரவை நிலையிலே நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த உயிரவை அதிகாரத்திலே நம்ம சென்ற வகுப்பிலே 16வது குறட்பாவை சிந்தித்து இப்போது 17வது குறட்பாவை சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது முதல் குறட்பாவிலே உயிர் தானே அறியாதது என்று அதாவது கனவிலும் அறியாதது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியிலே சிந்தித்து கொண்டே வந்தபடினாலே சென்ற குறட்பாவிலே உயிர் சித்தும் இல்லை அசத்தும் இல்லை, அப்போ சதசத்து என்று பார்த்தோம். இப்பொழுது உயிர் சதசத்தாய் நிற்பது அப்படின்னு உயிர் சதசத்தாய் எப்படி இருக்கின்றத விரிவாக பார்க்க இருக்கின்றோம். குறள் 17. உயிர் சதசத்தாய் நிற்பது. சத்து அசத்தாய் சாராது, அசத்து அறியாது, அங்கன் இவை உய்த்தல் சதசத்தாம் உயிர். பொருள்: சத்தாகிய முதற் பொருள் அசத்தாகிய உலகத்தை அறிந்து அனுபவியாது. அசத்தாகிய உலகம் அறிவற்ற சடம் ஆதலில் அது சத்தாகிய முதற் பொருளை அறியாது. இந்நிலைமையில் இவ்விரண்டினிடத்தும் தனது அறிவை செலுத்தி அனுபவிப்பது உயிரே ஆகும். அதாவதுமா இது அற்புதமா இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். அதாவது கணக்கு இவ்வளோ பெருசு போடுவாங்கம்மா, கணக்கு இவ்வளோ பெருசு போடுவாங்க. ஃபார்முலா எவ்வளோன்னு இருக்கும்? ஃபார்முலா புரியாமல் மேக்ஸ் போட முடியாது. இதையே நான் 10ஆவதுல போய் தான் தெரிஞ்சுக்கினேன். அவ்வளோ லேட்டாக தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். எனக்கு இந்த மேக்ஸே அப்போலாம் புரியாது. எனக்கு உண்மையாக சொல்லணும், எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அறிவியல். இது ஏன் குற்றம் இல்லை, என் உயிர் குற்றம். அது இப்போ பாருங்க, கணக்கே எனக்கு வர மாட்டேங்குது. அது என்ன ஒரு பிறவி துன்பமான்னு நான் தெரியல. அது நம்ம ஆளுங்களே எங்கள் வம்சத்தில் கணக்கு பார்த்தாலும் எல்லாரும் பயந்து ஓடுறானுங்க. பாருங்க, கணக்கு என்பது வராமல் இருக்குதா இல்லையா? அப்போ அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் இப்போ நம்ம அவ்வளோ பெரிய கணக்கு நம்ம போட்டாலும் கூட அதுக்கு இன்றியமையாதது எதுன்னு சொன்னால் நம்மளுடைய அந்த ஃபார்முலா, சூத்திரம் என்று சொல்கின்ற தமிழில் அதுக்கு சூத்திரம் என்று பேர். இதை தான் நம்மளுடைய சிவஞான போதத்திலே 12 சூத்திரங்களை கொண்டது சிவஞான போதம். சூத்திரத்துக்கு என்ன பொருள் இங்கே? ஏன்னா நம்மளுக்கு தமிழில் சொன்னால் தான் புரியும். ஃபார்முலான்றதுல அந்த 12 ஃபார்முலாக்களை கொண்டது எதுங்க? சிவஞானம். இதை பாருங்கம்மா, நீங்கள் சந்தோஷமாக சைவ சித்தாந்த ஜாலியாக படிங்க. இதை குழம்ப வேண்டிய வேலையே கிடையாது. சிவஞான சைவ சித்தாந்தத்தை உள்ளவாறு ஃபார்முலாவை உள்ளே எழுதிட்டிங்கன்னா கணக்கு ஆட்டோமேட்டிக்காக போட்டுட்டோம். உள்ள ஃபார்முலா உள்ளே புரியாத வரைக்கும் 100 குறட்பாவை சிந்திச்சுட்டு கூப்பிட்டு, அம்மா பொருள் உண்மையை சொல்லுங்க, ஏதோ சொன்னீங்க 10ன்னு ஒன்று, ஏதோ ஒன்று பசுவோ கோழியோ ஏதோ சொன்னீங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன தெரியாதுங்க, ஏதோ நம்மளுக்கு இந்த அதனால சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்த உடனே ஃபார்முலா என்ன? சைவ சித்தாந்தத்துக்கு ஃபார்முலா அந்த 5 முப்பொருள் உண்மை. உள்பொருள் தான் ஃபார்முலா. என்னது உள்பொருள்? பதி பசு பாசம். இதுதான் ஃபார்முலாவே. இந்த ஃபார்முலா புரியாமல் சைவ சித்தாந்தம் புரியாது. இப்போ அதனால இப்போ திருப்பி ஏன் இதை நான் சொல்ல வந்தேன்னா, இப்போ இதை சிந்திக்கும் போது பாருங்கள், உயிர் இங்கே பாருங்கள், தொழில் எங்கே நடக்குதுன்னா உயிர்னால் தான் தொழில் நடந்துன்னு இருக்குதுங்க. இதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் இலக்கமாக புரியும். பாருங்கள், கடவுள் பேரறிவாக அவன் இருக்கிறான், அவன் எந்த வேலையும் கிடையாது, அவன் பாட்டுன்னு அவன் இருக்கிறான். இந்த பாசமாகிய ஆணவ மூலம் ஜடமாக இருக்குது, இதுக்கு எந்த வேலையும் கிடையாது. இதுக்கு கடவுளை சாரணுன்ற வேலையும் கிடையாது, இல்லை யாரேனா குடும்பத்துக்கு எடுக்கணுன்ற வேலையும் அது கிடையாது. அது பாட்டுன்னு அது கிடையாது, இவர் பாட்டுன்னு இவர் கிடையாது. இந்த நடுப்புற நம்ம பண்ணுற பாடு இருக்குது. இந்த ஐயையோன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கட்டம். சரிங்க, உயிர் தான் இங்கே தொழில் பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்போ இங்கே தொழில் படுறது எதுங்க? உயிர் ப்ராசஸ் தான். ஏன்? அது அஞ்ஞானமாகி ஜட பொருள், அதுக்கு எதையும் அறிய வேண்டிய வேலை கிடையாது. இறைவன் பேரறிவே வடிவானவன், அவனை எதையும் தெரிஞ்சுக்கிற வேலையும் கிடையாது. உயிர் தான் ஜடத்து கூட சேர்ந்து ஜடமாயும் இறைவனு கூட சேர்ந்த இறைவனாயும் மாறி 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 மாற்றத்துக்கு உட்பட்டது எதுனா உயிர். என்ன பொறுத்தளவு அப்படிப்பட்ட பாசத்தை விட கேவலமானதுன்னா உயிர் ஜென்மம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வச்சு பாசமாகவே அஞ்ஞானத்திலே கிடக்குது. இறைவன் பேரறிவே வடிவானவனாக இருக்கான். நம்ம உயிர் தான் அங்கேயும் போவோமா இங்கேயும் போவோமா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலை வச்சுக்கின்னு நம்ம உயிர் தான் படா துன்பமாக படுது.
ஆற்றுலையும் ஒரு காலை வைக்குது, சேத்துலேயும் ஒரு காலை வைக்குது. சரி, சேறு ஆற்றை விட்டுட்டு ஆற்றுக்கு வானாலும் வரமாட்டேங்குது. ஆஹா, சேரை விட மாட்டேன்னு இருக்கமா பிடிச்சினுக்குது. சரி, ஆற்றையும் விட்டுட்டு சேத்துலையாச்சும் வேணும், ஐயோ ஆற்று தண்ணியே வேணும்னு. இது நம்ம எங்கே போய் அழுகுறது? அம்மா இன்னும் அழகாக சொல்கிறேன். அவள் பாருங்க, ரெண்டுத்தையும் விடுறா இல்லையா? இதுதான் உயிர். உயிர் ஜடத்தையும் விடாது, மெயின் இடத்தையும் விடாது. அதுதான் இந்த குறட்பா சொல்லுது. அப்போ இறைவன் பேரறிவே வடிவா அவன் இருக்கிறான், அறிவே அற்ற ஜடமா பாசம் இருக்குது. இந்த ரெண்டுத்து கூட சேர்ந்து அல்லல் படுவது தான் இது. அதுதான் எனதிடர் பிறவி அவதாரம். இதை போய் நம்ம சந்தோஷம் சொல்கிறோமே, இதை போய் இப்போ ரூமை சாத்தி நம்ம ஒவ்வொன்று சிரிக்கணும். இந்த வாழ்க்கையை நினச்சி நம்ம சிரிப்பதை தவிர என்ன சொல்கிறது? நம்ம சிரிக்க தான் செய்யணும். ஆமாம், நம்ம இந்த வாழ்க்கையை நினைத்து சிரிப்பதை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது. நம்ம இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நினைத்து நம்ம சிரிக்க தான் வேணும். இதில் நம்ம கவலை நினைக்கிறோம், மகிழ்ச்சி நினைக்கிறோமே, அதை நினச்சா நம்ம ஞானிகள்லாம் சிரிப்பாக மாட்டாங்களாப்பா. அதனால தான் அவங்க இந்த வேதனை நினைத்து ஒரு குழலும் நம்மளுடைய குருஞான சம்பந்தம்லாம் பாடுகிறார். இறந்தும் பிறந்தும் இளைத்தேன் இனி யான் மறந்தும் பிறவா வரம் தா அப்படின்னு சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அஞ்ஞானமாகிய இருளிலே நம்ம அழுந்தி கிடக்கின்றோம். அதனால் சிந்திச்சு பார்த்துங்க. உயிர் முழு சுதந்திரம் இல்லை. அதை திருப்பி திருப்பி வன்மையாக நான் மீண்டும் 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 அதை அறுதிட்டு சொல்கின்றேன். அப்போ உயிர் இந்த உடம்போடு கூடி இது அஞ்ஞானத்தில் அவர்கள் உயிர் இந்த உடம்போடு கூடி கேவலத்திலே இருக்கின்றது. அப்போ இறைவனை சார்ந்து மெய்யாகவும் இந்த உடம்பை சார்ந்து பொய்யாகவும் இருக்கிறதுனாலே இரண்டும் சேர்ந்து மாறி மாறி இந்த உயிர்களுக்கு அனுபவம் வந்து கொண்டே இருக்கின்றது. அதான் உயிர் என்றுமே பாருங்கள், அது இது தன்வயம் வந்து உயிருக்கு இல்லை. அதுதான் இந்த குறட்பா. இப்போ கடன்னு இந்த குறட்பா படிக்க போகிறோம். அவ்வுயிர் சத்தும் ஆகாமல் அசத்தும் ஆகாமல் சதசத்தாய் நிற்கும் இயல்பினது. சொற்பொருள் சத்து சத்தாகிய முதற்பொருள் அசத்தை அசத்தாகிய உலகத்தை சாராது, அறிந்து அதனிடத்தில் அழுந்தாது. அசத்து அசத்தாகிய உலகம் அறியாது, அறிவற்றது ஆகலின் அது சத்தாகிய முதற்பொருளை அறிந்து அனுபவியாது. அங்கன் அந்நிலைமையில் இவை சத்து அசத்து ஆகிய இவ்விரண்டினிடத்தும் உய்த்தல் தனது அறிவை செலுத்தி நிற்றலால் உயிர் சதசத்தாம். உயிர் சத்தும் ஆகாமல் அசத்தும் ஆகாமல் இவ்விரு தன்மை உடையதாகிய சதசத்தாய் நிற்கும். விளக்கம்: இருக்கத்திலே பாவம் யாருன்னா நம்ம தான் முழுகுது. நம்ம தான் மாட்டின்னு முடிச்சுக்கிறோம் நல்லா. இதில் அதுலேயே மாட்டிக்கினது, இதுலேயும் மாட்டின்னு இருக்கிறோம். சத்து அசத்து எவ்வித மாற்றமும் எய்தாமல் என்றும் ஒரு தன்மையாய் நிற்கும் பொருளே சத்து எனப்படும். தமிழ் நூலார் அதனை மெய்ப்பொருள் என்றும் செம்பொருள் என்றும் வழங்குவர். அவ்வாறு நிற்பது சிவமாகிய முதற் பொருள் ஒன்றே ஆகும். இறைவன் தான் செம்பொருள். செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவ பெரும் செம்பொருள். செம்மையே செம்மை நலம் அறியாத, செம்மைனா செழுமைன்னு பேர், அதனால் குறித்து வச்சுக்கணும். அப்போ செம்பொருள் துணிவே, செம்பொருள்னா இறைவனுடைய செம்மை நலம். செம்மைனா செழுமையானது. எதுங்க? சிவத்தோட சார்ந்தது. அப்போ அவனை போய் பட்டின்னு சொன்னால் நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு எந்த துன்பன்றது கிடையாது. இனி தோற்றக்கேடுகளை உடைய தாய் மாறுதல் அடைவதாய் உள்ள பொருள் அசத்து எனப்படும். அதனை நிலையா பொருள் என்று குறிப்பிடலாம். உலகம் அத்தகைய அசத்து பொருளாய் இருப்பதும் கண்கூடு. சத்தாகிய சிவம் ஆனந்த பொருளாய் விளங்குவது. எனவே அது நுகர்ச்சிக்குரிய பொருள் என்பது விளங்கும். அசத்தாகிய உலகம் அறிவற்ற சடமாய் துன்பத்திடையே சிறிது இன்பமும் தருவது. அதுவே நுகர்ச்சி பொருள் என்பது வெளிப்படை. சத்து அசத்தாய் சாராது. அசத்தாகிய உலகம் நுகர்ச்சி பொருள் எனில் அதனை அறிவதும் நுகர்வதும் எது? சத்தாகிய சிவமே அதனை அறியும் என்று கொள்ளலாமா? அவ்வாறு கொள்வது பொருந்தாது. ஏனெனில் அசத்து பொருளை அறிதல் என்றால் இது இன்னது என்று சுட்டி அறிந்து அறியப்பட்ட அப்பொருளிடத்தில் அவ்வறிவு அழுந்தி விடுதல் ஆகும். அழுந்தி விடுதலாவது அறிவு அப்பொருளின் வசப்பட்டு விடுதல், அப்பொருளோடு ஒன்றி போதல். இவ்வாறு ஒன்றோடு ஒன்றாக சுட்டிய அறிந்து அதில் அழுந்திவிடும் இயல்பு சத்தாகிய சிவத்திற்கு இல்லை. அது எல்லாவற்றையும் ஒரே காலத்தில் ஒருங்கே அறிந்து நிற்பது. ஆதலால் ஒவ்வொன்றாக சுட்டி அறிதல் என்னும் குறைபாடு அதனிடத்தில் இல்லை. மேலும் அழுந்தி விடுதல் என்பதும் ஒரு குறைபாடே. அழுந்தி விடுதல் என்றால் அறியப்படும் பொருளின் வசப்பட்டு விடுதல் என்று மேலே குறிப்பிட்டோம். தன்வயம் உடைய முதற் பொருளாகிய சிவம் இவ்வாறு
இன்னொன்றதன் வயப்படுதல் இல்லை. அஃது எல்லா பொருள்களையும் அறிந்து நிற்பினும் எப்பொருளினும் அது தோய்வின்றி நிற்கும். தோய்வின்றி நிற்பதனால் அதற்கு நுகர்ச்சி என்பது இல்லை. இதனால் சத்தாகிய சிவம் அசத்தை சுட்டி அறியாது என்பதும் அசத்தின் வசப்படாது என்பதும் அசத்தை அனுபவியாது என்பதும் விளங்கும். அசத்து அறியாது அசத்தாகிய உலகத்தை சத்தாகிய சிவம் அறிந்து சாராது என்பது சரிதான். இனி சத்தாகிய சிவமும் நுகர்ச்சி பொருள்தானே, அதனை அறிவதும் நுகர்வதும் எது? அசத்தாகிய உலகம் அதனை அறியும் என்று கொள்ளலாமா எனில் அதுவும் பொருந்தாது. ஏனெனில் அசத்தாகிய உலகம் அறிவற்ற ஜடம் ஆதலில் அது யாதொன்றையும் அறிய மாட்டாது என்பதே சொல்லாமலே விளங்கும். இரண்டையும் அறிவது உயிர். இதுகாரும் கூறியவற்றால் சத்தும் அசத்தும் ஆகிய இரண்டும் நுகர்ச்சி பொருள்களாக இருப்பினும் மறுதலை பொருள்களாகிய அவை தம்முள் ஒன்றை ஒன்று அறிந்து நுகரா என்பது தெளிவாகிறது. அவ்வாறாகவே அவ்விரண்டையும் அறிந்து நுகரக்கூடிய மூன்றாவது பொருள் உள்ளது என்பது புலனாகும். அதுவே உயிர். ஒரு எடுத்துக்காட்டை நோக்குவோம். ஒளி இருள் என்ற இரண்டு பொருள்கள் உள்ளன. அவை மறுதலை பொருள்கள். ஒளி இருளை சாராது, இருள் ஒளியை சாராது. தம்முள் ஒன்றை ஒன்று சாராத ஒளியையும் இருளையும் பொருந்தி நிற்பதாகிய மூன்றாவது பொருள் உண்டு. அதுவே கண். இந்த கண் போன்றது உயிர். அதாவது ஒளி என்பது இறைவன், இருள் என்பது அஜ்ஞானமாகிய ஆணவ மலம். இந்த இரண்டுலையுமே ஒன்றுபட்டு இருப்பது கண். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, வெளிச்சத்தோட கண் வெளிச்சம். இப்போ நல்லா பாருங்கள், இந்த சின்ன விளக்கத்தை புரிஞ்சிட பாருங்க. இப்போ என்ன இது மூலியமா இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இப்போ உங்கள் கண்ணை வச்சுன்னு என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க. எதனோட உதவினால? வெளிச்சத்தோட உதவினால. இப்போ அந்த வெளிச்சம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் தெரியவேனா? தெரிய மாட்டேன். ஆனால் கண் அங்கேயே தான் இருக்குது. இப்போ இருள் வயப்பட்டு இருளாக கண் இருக்குது. அப்போ ஒளி வயப்பட்டு ஒளியாக இருந்தது. ஒளி வயப்பட்ட உடனே நான் இப்போ ஐயா உட்காந்துக்கிறாரு, உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது. இருள் வயமாக இருக்கும்போது நான் கண்ணுக்கு தெரிஞ்சேனா? தெரியல. அப்போ இருள் நிலையிலே கண் அழுந்தி எதில் இருக்கக்கூடிய பிம்பத்தை அறியாத நிலை கேவல நிலை. ஒளியோட வெளிச்சத்திலே கண் இருந்து எதில் இருக்கக்கூடிய விடயங்களை அறிந்து கொள்வது ஞான நிலை. அப்போ கண்ணு ஒளியோடு கூடி விடயங்களை அறிவது இறைவனோட மெய்ஞானமாகிய இறைவன். அப்போ ஒளியாகியது இறைவன், இருளாகியது அஞ்ஞானம், கண் என்பது உயிர். கண் என்கின்ற உயிர் ஒளியாகியதை துணை கொண்டு விடயங்களை அறிவது மெய்ஞானமாகிய இறைவனோடு கூடிய நிலை. அதே கண்ணாகியப்பட்டது இருளோடு கூடி எந்த விடயங்களும் அறியாது இருளாய் அழுந்தி இருக்கக்கூடிய நிலை கேவலமாகிய நிலை. இதுதான் உயிரோடிய நிலை. விளக்கம் நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். சத்தையும் அசத்தையும் அறிந்து பயன் கொள்வது உயிரே எனில் அந்த உயிரை சத்து அசத்து என்ற இவ்விரண்டில் எந்த வகையிலே சேர்ப்பது? உயிரை சத்து என்பதா அசத்து என்பதா என வினவலாம். இரண்டு அல்ல என்பதே அதற்கு விடையாகும். உயிர் சத்து ஆகாமை. மேலே சத்து அசத்து ஆகிய இரண்டின் இயல்புகளையும் அறிந்தோம். சத்து அசத்தை சுட்டி அறியாது என்றும் அனுபவியாது என்றும் கூறினோம். உயிர் சத்தாக இருக்குமானால் இவ்விலக்கணப்படி அசத்தை அறியாது இருத்தல் வேண்டும், அனுபவியாமல் இருத்தல் வேண்டும். ஆனால் நடைமுறையில் உயிர் உலகமாகிய அசத்தை சுட்டி அறிகிறது. அசத்தில் அழுந்தி இன்ப துன்ப நுகர்ச்சியை பெறுகிறது. இதனால் உயிர் சத்து அன்று என்று உண்மைக்கு விளங்குகிறது. உயிர் அசத்து ஆகாமை. இனி அசத்து அறிவிலது ஆகாலின் அது சத்தை எக்காலத்திலும் அறிய மாட்டாது என்று கூறினோம். உயிர் அசத்தாக இருக்குமானால் இவ்விலக்கணப்படி சத்தை அறியாதும் அனுபவியாதும் இருத்தல் வேண்டும். ஆனால் உயிர் படிப்படியாக பக்குவம் பெற்று சத்தாகிய சிவத்தை அறிந்து அனுபவிப்பதை உயர்ந்தோர் வாழ்க்கையில் காண முடிகிறது. இதனால் உயிர் அசத்து அன்று என்ற உண்மை விளங்குகிறது. சதசத்து. உயிர் சத்தும் அன்று அசத்தும் அன்று எனில் அதனை எவ்வாறு அழைப்பது? உயிர் மேலான பொருளாகிய சத்தும் அன்று, கீழான பொருளாகிய அசத்தும் அன்று. இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட பொருளாய் நிற்பது, இவ்விரண்டினிடத்தும் தனது அறிவை செலுத்துவது, அது பற்றி உயிர் சதசத்து எனப்படும். உயிர் சதசத்து என்பதற்கு சத்தும் அன்றாய் அசத்தும் அன்றாய் சத்தோடு கூடிய சத்தோடு கூடி சத்தாயும் அசத்தோடு கூடிய அசத்தாயும் நிற்பது என்பது பொருளாகும். அசத்தாய் நிற்றல். உயிர் அசத்தோடு கூடி நிற்கும் போது அசத்தின் தன்மையை பெற்று விளங்கும். எவ்வாறு எனில் உயிருக்கு தோற்றம் அழிவு என்பன உண்மையில் இல்லை. ஆனால் உடம்பாகிய அசத்திற்கு தோற்றம் உண்டு, அழிவுண்டு. உயிர் தான் தோன்றி நின்று அழிவதில்லை ஆயினும் அசத்தாகிய உடம்போடு கூடி நின்று
உடம்பிற்குரிய தோற்ற அழிவுகளை தன்னுடையனவாக கொண்டு நிற்கிறது. உடம்பிற்கு வரும் மெலிவு, நலிவு, பசி, தாகம் முதலிய தன்மைகளை தன்னுடையனவாக கொண்டு உடம்பாகவே நிற்கிறது. இதுவே அசத்தோடு கூடி அசத்தாய் நிற்றல், அசத்தின் தன்மையை பெறுதல். பாருங்க, இப்ப நம்ம இந்த உடம்பு அசத்து பொருள், இது கூட சேர்ந்து உடம்பு அசத்தாவே இருக்குதா இல்லையா? நம்ம இதான் நம்ம உடம்பு நினச்சிக்கிறோமா இல்லையா? ஐயோ இந்த இதான் என் கண்ணு, என் மூக்கு, இதான் வாயி, ஐயோ இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு நம்ம பசி வந்தால் பசி, தாக்கம் வந்தால் தாக்கம். அப்போ இந்த உடம்பு நான் நிற்கிறோம். கொஞ்ச களைப்பாக இருந்தால் ஐயோ நான் ரொம்ப நேரம் நச்சு தூங்கலாமான்னு இருக்குது அப்படின்னு உடம்பு களைப்பு வருதா இல்லையா? அப்போ இந்த உடம்போட சேர்ந்து இந்த உடம்பாகவே இருக்கிறது அசத்து நிலை. அப்புறம் இந்த உடம்பு நினச்சிக்கிட்டு உயிர் ஒரு நாள் இறந்துட்டா நம்ம எல்லாம் போய் ஓன்னு அழுகுறோம். ஏன் அழுகுறோம்? ஐயோ அவர் இறந்துட்டார் பொழுதுன்னு. அப்போ உயிருக்கு அழிவு இல்லை, அது நம்ம நம்புறோமா இல்லையா? நம்ம நம்பிடுறோம். அதை உயிருக்கு அழிவு என்பதை நம்ம அழிந்து போகிறது தான் அங்கே உடலே தவிர உயிர் அழியாது. உயிருக்கு என்றுமே அழிவு என்பது இல்லை. நல்லா சிந்திச்சிங்க. உயிர் இந்த உடம்பை தனக்கு இடமாக கொண்டிருக்கிறத ஒழிய இந்த உடம்பு உயிர் அல்ல. இந்த உடம்பு உயிர் அல்ல. இந்த கண்கள் உயிர் அல்ல. இந்த உடம்பு உயிர் அல்ல. இந்த உடம்பு அப்போ இந்த உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றம் எதுவும் உயிர் மாற்றம் ஆகாது. ஆனால் உயிர் என்ன நினச்சிக்குது? இந்த உடம்பு தானு நினைக்கும் போது தான் அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. கவலைக்கான காரணம் இந்த உடம்பு தான் என்று நினைக்கும் பொழுது. அப்போ தான் சொன்னேன், ஐயோ இந்த உடம்பு தான் இல்லைன்னு உயிர் விட்டுட்டா மீண்டும் அஜ்ஞானத்துக்கு போயிடும். ஐயோ இந்த உடம்பு நான்டா அப்படின்னா அப்படி உயிர் மறுபடியும் அஜ்ஞானத்துக்கு போய் அறிவு வேலை செய்யாது. நாளைக்கு வேலைக்கு போக முடியாது, அடுத்த வேலை செய்ய முடியாது, படிக்க முடியாது, மனசில் ஸ்டோரேஜ் நிற்காது. சித்த வேலை செஞ்சால் தான் அர்த்தத்தை நினைப்பு வரும், துணி போடும், நல்லா உடம்பு ஃப்ரெஷ்ஷாக வச்சுப்போம், குளிப்போம், ரொட்டீனான வேலை செய்வோம். அப்போ என்ன அர்த்தங்க? உயிர் அறிவினால் தெரிய வேண்டும். எது ஒன்றுமே அறிவினால் தெரியணும், வெறுக்கக்கூடாது. அறிவினால் நீங்குதல், இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. பொறிகளை கடந்தால் உயிர் அஜ்ஞானத்தில் போய்விடுமே என்பது சரி. ஆனால் உயிர் அறிவினால் நீங்கினால் ஒழிய உயிர் என்ன பண்ணாது? அஜ்ஞானம் நீங்காது. அறிவினால் புலன்களை கடத்தல் வேண்டும். இந்த புலன்கள் நான் இல்லை என்பது அறிவை கொண்டே கடத்தல் வேண்டும். அறிவை விட்டு கொடுக்கூடாது. அறிவை வைத்தே அதை பதித்தல் வேண்டும். அறிவில் சொல்லணும் இந்த உடம்பு நம்ம இல்லை, சந்தோஷமாக இருப்போம். அறிவிலே சொல்லுங்க இந்த உடம்பு நாளில் சாடாமல் இருக்கிறது, அப்படியே தூங்காமல் இருக்கிறது, இப்படிலாம் இருந்தால் உடம்புனா அறியாமையில் தான் போயிடும். உடம்பை வைத்து கொண்டே உடம்புல இருந்து நம்ம நீங்கி இருக்கணும். எப்படிங்க? தடாகத்திலே தாமரை இருக்கின்றது, நீரிலே ஒட்டாமல் இருக்கின்றது. நீரிலே இருந்தாலும் கூட நீரிலே ஒட்டாமல் இருந்தால் தான் தாமரை வாழ முடியும். அதில் பிடுங்கி தாமரையில் பிடுங்கி ரோட்டு மேலே போட்டால் அது முளைக்குமா? அது தாமரை அந்த தண்ணியில் இருந்தால் தானே அந்த விதை முளைத்து தாமரை பூ நல்லா செழுமையாக இருக்கும். அதை பிடிங்கி ரோட்டு மேலே போட்டால் முளைக்குமாது? அதே போல தான் உயிர் இந்த உடம்புலே இருந்தாலும் கூட இந்த உடம்போடு ஒட்டாமல் இருக்கணும். எப்படிங்க? தாமரை இலை போலே இந்த உடம்புலே இருந்தால் தான் அது அறிவோடு செழுமையாக இருக்கும். அறிவு அப்போ அந்த தாமரை மலர்ந்திருப்பது போல மலர்ந்திருக்க முடியும். அப்போ இந்த உடம்புலே இருந்து கொண்டு உடம்புக்கு வேறாக இருக்கக்கூடிய ஒரு சித்து பொருளாக உயிர் என்பது அறிவினால் தெளிதல் வேண்டும். அவ்வளோதாங்க. சத்தாய் நிற்றல். இனி அசத்தினை விட்டு சத்தாகிய சிவத்தோடு கூடி நிற்கும் போது சத்தாகிய சிவத்தின் தன்மையை பெற்று விளங்கும். அதாவது அசத்தின் சார்பினால் வந்த பிறப்பு, இறப்பு முதலிய தன்மைகள் நீங்கி சிவத்தை போல என்றும் ஒரு தன்மையத்தாய் விளங்கி நிலைத்த இன்ப வாழ்வை பெறும். இருளில் நின்ற கண் விளக்கொளியோடு கலந்து இருளை நீக்கிக் கொள்வது போல உயிரும் சத்துடன் நின்று அசத்தின் தன்மையை நீக்கிக் கொள்ளும். இதுவே சத்தோடு கூடி சத்தாய் நிற்றல், சத்தின் தன்மையை பெறுதல். இவ்வாறு தான் சார்ந்த பொருளின் தன்மையே தன் தன்மையாக கொள்ளும் இவ்வியல்பு சார்ந்ததன் வண்ணமாதல் எனப்படும். இது உயிரோட இயல்பு என்னங்க? சார்ந்ததன் வண்ணமாதல். எதை சாருதோ உயிர் அதுவே நினைச்சிடும். இப்போ ஒரு ஆண் உடம்புல சார்ந்தா ஆணா இருக்கும், பெண் உடம்பு சார்ந்தா பெண் இருக்கும், அழி உடம்பு சார்ந்தா அழியா இருக்கும். அதான் உண்டு ஓர் ஒன்பொருள் என்று அறிவோருக்கெல்லாம் உணர்வோருக்கெல்லாம் பெண்டீர் ஆணலி என்று அறிவொன்கில்லை. இறைவன் என்கின்ற ஒரு பொருள் இருக்குதுன்னு நினச்சிட்டானா அவன் ஆணா இருக்கிறானா பெண்ணா இருக்கிறான்னு தெரியும். அவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனாக இருக்கிறான்றது உயிர் உணர்ந்துடும். அப்போ உண்டு ஓர் ஒன்பொருள் என்று அறிபவருக்கெல்லாம் பெண்டீர் ஆணலி என்று அறிவொன்கில்லை. இறைவன் என்கின்ற ஒரு பொருள் உண்டு, அவன் குண பேதங்கள் எல்லாம் கடந்தவன் என்பது உயிர் உள்ளவாறு புரிந்து கொண்டால் இறைவனே ஆண் பெண் அலி என்று கடந்திருக்கிறான் என்று சொன்னால் உயிரும் அஃது ஆகப்பட்டது தான். ஏன்னா இறைவன் வியாபகம் என்றால் உயிர் வியாபியம்.
இறைவனும் ஆண் பெண் என்று குறிகள் கடந்தவன், பேதம் கடந்தவன். அவன் ஆண்மையனே பெண்மையனே அலி பெற்றியோன் காண்க. இறைவன் ஆண்னு சொல்ல முடியாது, பெண்ணு சொல்ல முடியாது, இரண்டும் அல்லாதான் சொல்ல முடியாதுங்க. அதே தான் உயிருக்கும். உயிர் இந்த உடம்போட கூடி என்ன பண்ணுச்சு, இந்த உடம்பே தான் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றது. அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கணும், ஐயோ அப்போ ஐயா சொல்லிட்டாருன்ட்டு இப்போ நம்ம அதுக்கு நம்ம துணியை போடாமல் சொல்ல முடியும்? அப்படி கிடையாது. அப்போ என்ன நினச்சிக்கணும், அறிவினால் கடத்தல் வேண்டும். இந்த உடம்பு நான் நல்ல நினச்சி நம்ம எப்படி இருக்குன்னா, அப்போ இந்த உடம்பை வெறுக்கக்கூடாது. அறிவினால் நீங்குதல். சைவ சித்தாந்தம் அறிவினால் தெளியணும். இதோ படிச்சுட்டோன்ட்டு குழம்பு விடக்கூடாது. இது ஒன்றும் குழப்பத்துக்கு சைவ சித்தாந்தம் இல்லை. அது என்ன சொல்லுது, சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அறிவில் சிந்திச்சிங்க. இந்த இப்போது பிடிச்ச பொருள் இப்போது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு விஷம்னு இருக்குது. இப்போ எவ்வளோ ஒரு ஆசிட் இருக்குது. எல்லாரும் ஆசிட் கையில் ஊற்றி ஆசிட் பட்டால் பொங்கிடும்னு கையில் ஊற்றி தானே தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கரண்ட்லேருந்து சாக்கடிக்கும். நம்மளா போய் என்ன எல்லாம் சொல்கிறாங்க, அவங்க சொன்னால் நம்ம கேட்கணுமா என்ன, நல்லா திருப்பி எத்துமே அந்த ஓட்ட ஒரு அடித்தாதான் நம்ம நம்புறோமா என்ன? இல்லை, சொன்னாங்க கேட்டுக்கணுமா இல்லையா? அதே போல் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, உடம்பு என்பது உயிருக்கு அந்நியம், செயற்கை, அது இயற்கை அல்ல. அதை அறிவால் உணர்ந்துக்கணும். கரண்ட்டு தொட்டால் ஷாக் அடிக்கும், அதை செயல்படுத்திப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. அறிவில் தான் தெளிகிறோம். தொட்டால் ஷாக் வச்சுருங்க, அது தொடக்கூடாது. அதே மாதிரி ஆசிட் பட்டால் தோல் உறிஞ்சிடுங்க, அப்போ அதை பண்ணக்கூடாது. அப்போ நம்ம அறிவால் தெளியணுமா இல்லையா? பாம்பை கண்டா பயப்படுறோம், அது போட்டால் விஷம் வந்துடும். அப்போ நம்ம அது அறிவில் தெளியணுமா இல்லையா? அதே போல் இந்த உடம்பு பாம்பு, இந்த உடம்புல வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் நம்மளுக்கு விஷத்தன்மை வாய்ந்தது. இதுலேருந்து நம்ம நீங்கி நிற்கணும், அறிவால் தெரியணும். அப்போ உடம்பு மேலே என்ன இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. உடம்பை வெறுக்கக்கூடாது. உடம்பு நல்லா பத்திரமா பேணி பாதுகாத்துக்கணும். ஏன்னா உடம்பு இருந்தால் தானே பூஜை பண்ண முடியும். உடம்பு ரொம்ப முக்கியம். நல்லா அதெல்லாம் இல்லை, சந்தோஷமாக இருக்கணும். உடம்பை வந்து நம்ம வெறுக்கக்கூடாது. நல்லா சாப்பிடணும், நல்லா எல்லாம் போட்டுங்க, எல்லாம் நகைலாம் போடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் என்ன பண்ணுங்க, அறிவினால் தெளிதல் வேண்டும். உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு உடம்பை பார்த்துன்னு மொழியே வெளியே நம்ம ஃபேரன் லவ்லி போட்டு சுற்றி நிற்கக்கூடாது. அதுதான் வேஸ்ட்டு. அது பண்ணுறதான் தப்பு. உடம்புக்கு எதோ போச்சு நவரசங்கள்லாம் போடவோ, எதோ ஃபேஷியல் பண்ணுறது, அதை போட ஒரு சின்ன டாட் வந்தால் கூட வச்சு ஐயோ கொப்பளம் வந்துச்சேன்னு அப்படி பார்த்துக்கூடாது. அது பற்று. உடம்புக்கு உள்ளே சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கணும். நல்ல ஆரோக்கியமான வாரத்தில் ஒரு நாள் வேம்பு ஜூஸ் சாப்பிட்ணும், அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ கீரை வகைகள் அதிகமாக அசைவத்தை துறக்கணும். இதெல்லாம் பண்ணால் உடம்புக்கு என்ன வருது, நன்மை செய்யணும். உடம்புக்கு நன்மை செய்ய உடம்பு அடுத்த கட்டத்துக்கு செல்ல ஆரம்பிக்கும். அப்போ உடம்பை அப்படி தான் பார்த்துக்கணும். அதை பேணி பாதுகாத்துக்கணுமே ஒழிய அதை நம்ம வெறுக்கக்கூடாது. ஆனால் அதுவாகவே பற்றி நிற்கக்கூடாது. ஏன் அதை பாதுகாக்கணும் சொன்னால், சுவாமி கும்பிட்றதுக்காக. சும்மா உடம்பை வந்து சாப்பாட்டை போட்டு வளர்க்குறதுக்காக உடம்பு கிடையாது. எதுக்காக சாப்பிட்றோம், வழிபாடு. உடம்பு இருந்தால் தான் வழிபாடு செய்ய முடியும். அதுக்காக தான் உடம்பு பார்த்துக்கணும். உடம்பு தான் முக்கியமானது. எதுக்குங்க, வழிபாட்டுக்கு. வேற ஒன்றுத்துக்கு உடம்புக்கு முக்கியம் கிடையாது. மேற்கூறிய விளக்கத்தால் இறைவன் சத்து, பாசம் அசத்து, உயிர் அவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட சதசத்து என்பது தெளிவாகும். மேற்கூறிய விளக்கத்தால் இறைவன் சத்து, பாசம், அசத்து இரண்டும் சேர்ந்தது உயிர்கள் சதசத்து என்பது உங்களுக்கு விளக்கம் நல்லா புரிஞ்சிச்சு. இதுதான் உயிர்களுடைய இது. அப்புறம் வந்து நம்ம அடுத்த குறட்பாவிலே உயிர்கள் சார்ந்ததன் வண்ணமாதல் என்பதனை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.